ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். 2 பொருள் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுக்காரவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பர்கண்டி கலர் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க வந்து கெமிக்கலாக போகாமல் இந்த மாதிரி நீங்கள் இந்த பீட்ரூட்டை வச்சு செய்யும்போது உங்களுடைய ஹேரும் அந்த பர்கண்டி கலரில் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கும்போது இந்த கலரில் இருக்கும். நம்ம ஓவர் நைட் வச்சா நல்லாவே பிளாக்காக கலர் மாறிடுங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேர் டை. வாங்க எப்படி சிலன் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டை வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து அந்த தோல் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சின்ன சின்னதாக இப்படி துருவிக்கலாம். ஏன்னா கட் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சாறு வர்றது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் வரைக்குமே தேவைப்படும். பீட்ரூட்டை பொறுத்து தான் இருக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டுற ஜல்லடை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாத் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு வந்து அந்த சாறு மட்டும்தான் தேவைப்படும். நல்லா எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியும் அரைச்சி அந்த சாறை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏதாவது லிப்ஸில் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் இந்த மாதிரி செய்கிறாமல் கூட அலர்ஜியில் வந்து பிளாக்காக இருக்கும். அவங்க இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் அந்த உதட்டில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்லா அந்த பிளாக் வந்து உங்களுக்கு போயிட்டு இயற்கையான நல்ல கலர் ரெட் கலரில் உங்களுடைய லிப்ஸ் வந்து கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சாறு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பு ஃபுல்லாகவே கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து வச்சு நம்ம எப்படி இந்த ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுறது இரும்பு கடாய் தான் தேவைப்படும். அதில் வந்து அப்படியே நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீட் பண்ண போகிறோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து நல்லா பாருங்கள் ரெட் கலரில் வந்து நல்லா வந்து கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீட்டில் இருக்கும்போது கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். நல்லா டார்க் ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்துடும். இதே வந்து சாதாரண ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கலக்கிட்டு வரும்போது அந்தளவுக்கு வராது. இதில் வந்து 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கிராம்பு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த கிராம்பு சேர்க்கும் போது அந்த ப்ராப்ளம் வராது. அதுக்காக வந்து 2 கிராம்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனாக இருக்கும், அழுக்கு இல்லாமல் பாதுகாக்குங்க. அதனால் வந்து நம்ம 2 கிராம்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா வந்து இப்படியே நீங்கள் கிளறிக்கிட்டே வாங்க. அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் கிராம்பை. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஆறின பின்னாடி லெமனை வந்து ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து நல்லா பியூராக இருக்கிற 2 ஸ்பூன் மருதாணி பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மருதாணி பவுட்ரு வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மருதாணி செடி இருந்துச்சுன்னா நல்லா அதை வந்து மைய அரைச்சி இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஓவர் நைட்டு வச்சிங்கன்னா ஃபுல் பிளாக்காக மாறிடும். உங்களுக்கு டார்க் ரெட் கலர் வேணும். இப்போ சின்ன வயசுக்காரவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்லரில் போய் நல்லா பர்கண்டி கலர் வந்து ஹேர் கலராக அடிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து 1 ஹவர் மட்டும் நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வந்து அந்த கலர் வந்து நல்லாவே கிடைச்சிடும். இல்லை எனக்கு பிளாக்காக தான் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபுல் நைட்டு நீங்கள் வச்சுருங்க. அட்லீஸ்ட் 8 ஹவர் வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக மாறிடும். இப்போ நான் எடுத்துருக்கிறது 2 ஹவர்ஸ் தான் நான் விட்டுட்டு நான் எடுத்தேன். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். அந்த ஹேரில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து 2 ஹவர்ஸ் மட்டும் இதை மாதிரி விட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பிளாக் வேணுங்கும்போது நீங்கள் ஓவர் நைட்டும் நீங்கள் விட்டுக்கலாம்.
இப்போ உங்களுடைய தலை வந்து நல்லா ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தாராளமாக ஸ்கேல்ப்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங் வந்து ப்ராப்ளம் வரவே வராது. அதாவது நுனி பகுதியில் முடி வெடிப்பு இருக்கும். அந்த வெடிப்பு இருக்கும்போது முடி வந்து நல்லாவே கொட்டிட்டு உங்களுக்கு முடி வளர்றது கம்மியாகிடும். அவங்க தாராளமாக இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நிச்சயம் குட் ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே 2 hours விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சும்மா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வந்து மறுநாள் வந்து நீங்கள் தாராளமாக மைல்டு ஷாம்பில் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நாளே பண்ணவே பண்ணாதீங்க. நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.